ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார். அந்த ரிஷபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார். ஸோ இது எதுவரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா 25/7/2025 வரை, அதாவது 27 நாட்கள் இந்த சுக்கிரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும், சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும், செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் என்பதை டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன பலனை தரும்? அவிட்டம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சதயம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், புரட்டாதி 1, 2, 3 ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். பொதுவாக கும்பம் பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆளுமையில் பிறந்தவர்கள். நிதானம், பொறுமை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும், ஸ்லோனஸ்ஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், உழைப்பே உயர்வு என்று சொல்லக்கூடியவர்கள், தனக்கு இருக்கோ இல்லையோ குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஸோ அப்பேற்பட்ட அந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிரனால், அதாவது வருகின்ற 29/6/2025 நடக்க இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால், அதாவது இதுவரைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த சுக்கிரனுங்கிறது கும்பராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு, வண்டி, வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கிர பகவான். அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன். அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லும். ஸோ அத்தகைய அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக வந்து அமரும் போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, சுகத்தை கொடுக்க போகிறார், வீடு, வண்டி, வாகனத்தை தரப்போகிறார், சுகம் சார்ந்த விஷயங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கப் போகிறார், தாயினுடைய நலம், தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் ரீதியில், தாய் சொத்துக்கள் ரீதியில் தாயினால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு அமையும். 4ங்கிறது வீடு. அந்த வீட்டுக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். இதுவரைக்கும் எப்படி இருந்திருந்தாலும் சரி, ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, வீடு அமைக்க முடியாமல் இருந்திருந்தாலும் சரி, இந்த காலத்தில் அந்த வீட்டை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தனம் இருக்குது, வாங்கணும் என்கின்ற முயற்சியில் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் அமைஞ்சுவிடும். அப்போ வீடு அமையும், அல்லது இடம் அமையும், கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய அமைப்பு, அப்படி இல்லைன்னா கூட வீட்டையாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது வீட்டை புதுமைப்படுத்தணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடியது அதே சுக்கிரன் தான். அந்த 4 ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் அமையும். எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனம் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட, அந்த வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனத்தை வைத்து நிர்வகித்து அதன் மூலமாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி,
டிராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்களாலும் சரி, ஸோ ஆக மொத்தம் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து கும்பராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ரியல் எஸ்டேட் நன்றாக வரும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். ஏன்னா 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகன காரக கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த எண்ணத்தை தோற்றுவித்து அதில் இறங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சேஞ்சஸ், ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு வித்தியாசமான முறையில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசிக்கு இருக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பம், தெளிவில்லாத தன்மை, மனம் ஒரு மாதிரியான தன்மை, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போது பாக்யாதிபதி வலுப்பெறுகிறார். குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், அந்த குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதை நினைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தனபாக்கியம் கிடைக்கணுமா? தனபாக்கியம் கிடைக்கும். ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய, அதாவது ஒரு திருமணம் நடந்தாச்சு, அடுத்து குழந்தை பாக்கியம், அதற்கான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா 5ஆம் இடத்திலேயே குரு பகவான் வலிமை பெற்று அந்த 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 5க்கு 5ஆம் இடம், 5க்கு குழந்தைக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய உறவு ஒன்று குடும்பத்துக்கு வரப்போகுது. அதனால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும். குழந்தைகள் திருப்திகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தோட, மற்றவர்களினுடைய துணையோட நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும், உங்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவோட என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய, அதில் படிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக அமையும். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த 29/6/2025 8/7/2025 வரை சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணமாகிறார். சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி 7க்குரியவன். கூட்டாளிகள், கூட்டு தொழில், கூட்டாளிகள், இதுவரைக்கு கூட்டு தொழிலில் சிறப்பு இல்லை, அல்லது ஒரு தொழிலில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விரிவுபடுத்த முடியல என்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, காதலில் இருக்கின்றவர்கள் கூட தகப்பனுடைய அனுகூலம், ஆதரவு பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 8/7/2025 20/7/2025 வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் ஆகுது. அந்த சந்திரனுங்கிறது 6க்குரியவன். அப்போ தொழிலை விரிவாக்குவதற்கு கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வேலை கிடைக்கும். 6ங்கிறது வேலை. அப்போது வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பவர்கள் அந்த பீரியடில் நல்ல வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை. இப்போ படித்து முடிச்சுட்டேன், டிகிரி முடிச்சாச்சு, இனி அடுத்தது வேலைக்கு தேடணும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும்.
ஸோ கடக அதாவது 6ஆம் வீடுங்கிறது கடக வீடாக வருகிறது. அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்திரனாக இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏற்கனவே சுகராக இருக்கின்றவர்கள் ஹெல்த்தில் சுகர் சார்ந்த விஷயம் அந்த பீரியட் கொஞ்சம் கரெக்டாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து சுக்கிர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது 20/7/2025 25/7/2025 வரை. அதாவது 20/7/2025 25/7/2025 வரை பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ அந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகள் நன்றாக இருக்க போகுது. சகோதர உறவுகளில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை விலக்கி கொள்ளக்கூடிய தன்மை, தொழிலில் சில முறைகள் சில டெக்னிக்ஸை உள்ள புகுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலை பற்றிய சிந்தனைகள் அந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையப்பெறும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு லக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு, வலிமையாக இருக்கா, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிராணநாதன் எப்படி இருக்கு, இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு, எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.